எல்ஐசியினுடைய ஜீவன் லக்ஷ்யா திட்டம். இந்த பெயர் விளக்கம் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஜீவன் லக்ஷ்யா அப்படின்னாலே ஒரு பெற்றோர் தன் குழந்தைகளை எப்படியெல்லாம் மேலே கொண்டு வரணும், வாழ்க்கையில் முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன லட்சியத்தை வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அந்த லட்சியத்தை அவர் இருந்தாலும் இல்லைனாலும் அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எல்ஐசிக்கு இருக்குங்கிற அடிப்படையில் தான் இந்த திட்டத்துக்கு பெயரே ஜீவன் லக்ஷ்யா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இந்த பாலிசி, இந்த திட்டம் எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கான சேமிப்பு, குழந்தைகளுக்கான எதிர்காலம், படிப்பு, திருமணம், அதற்காக சேமிப்பதற்கு ஒரு அற்புதமான திட்டம். பெற்றோர்களின் பேரில் தான் இந்த பாலிசி இருக்கும். ஆனால் பெனிஃபிட் எல்லாம் குழந்தைகளுக்கு, குழந்தைகளுக்கான பலன்கள் போய் சேரும். ஆனால் பாலிசி இருப்பது பெற்றோர் பெயரில். இப்போ இந்த பாலிசியை பற்றி பார்க்கலாம். எந்த வயதிலிருந்து எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 18 வயது முதல் 50 வயது வரை இந்த திட்டத்தில் சேரலாம். பெற்றோருடைய வயது. பாலிசி காலம் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 25 ஆண்டுகள். இதுதான் சேமிக்கக்கூடிய வருஷம். இந்த திட்டத்தில் முக்கியமானது என்னென்னா, பாலிசி காலம் எவ்வளவு எடுக்கிறாங்களோ அதில் பணம் கட்டும் காலம் பார்த்தீங்கன்னா கடைசி 3 ஆண்டுகள் பணம் செலுத்த தேவையில்லை. அதாவது 13 வருஷத்துக்கு பாலிசி எடுத்தாருன்னா 10 வருஷம் கட்டினா போதும். 20 வருஷத்துக்கு எடுத்தாருன்னா 17 வருஷத்துக்கு எடுத்தால் போதும். அதாவது சிம்பிளாக ஒரு ஃபார்முலானா டேர்ம் -3. இதுதான் இந்த திட்டத்தில் கடைசி 3 ஆண்டுகள் கட்ட வேண்டாங்கிறது ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஒரு உதாரணத்தோட இந்த பாலிசியை பார்க்கலாம். ஒரு தகப்பனார், ஒரு குழந்தையினுடைய அப்பா, வயது 35 வயசு இருக்கக்கூடிய நபர், அவர் இந்த திட்டத்தில் ஒரு 10 லட்சம் ரூபாய் சம் இன்சூர்ட் அந்த தொகைக்கு பாலிசி எடுத்தார் அப்படின்னா ஒரு வருஷ பிரீமியம் கிட்டத்தட்ட ஒரு 55,000 வரும். மாத பிரீமியம் பார்த்தீங்கன்னா 4,700 ரூபாய், ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் பிரீமியம் வரும். பாலிசி காலம் ஒரு 21 வருஷத்துக்கு எடுக்கிறார். குழந்தைக்கு வயது 1 வயசு. அந்த குழந்தையினுடைய திருமணம் செய்யும் காலம் சரியாக இருக்கும் என்ற அடிப்படையில் 22 வருஷத்தில் கரெக்டாக 22வது வயதில், குழந்தையினுடைய 22வது வயதில் கிடைக்கிற மாதிரி 21 வருஷத்துக்கு இந்த பாலிசி எடுக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல 18 ஆண்டுகள் பணம் கட்டினால் போதுமானது. கடைசி 3 ஆண்டுகள் பணம் செலுத்த தேவையில்லை. 21வது ஆண்டு பாலிசி முதிர்வடையும் போது சுமார் 20,66,000 ரூபாய் பாலிசியினுடைய முதிர்வு தொகையாக கிடைக்கும். இது அந்த குழந்தையினுடைய திருமண வயதின் போது சரியான நேரத்தில் அந்த குழந்தையினுடைய திருமணத்திற்கு உபயோகமாகக்கூடிய வகையில் அற்புதமாக அந்த பாலிசிக்கு பணம் வந்து சேரும். இது ஒரு பகுதி, ஒரு திட்டத்தின் பலன்களில் நான் இப்போ சொன்னது வந்து ஒரு பகுதி. இன்சூரன்ஸ் எலிமெண்ட் இருக்கிறதுனால இன்னொரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பாலிசி காலத்தில் பணம் கட்டிக்கிட்டு இருக்கிற பீரியடில், அந்த 18 ஆண்டுகள் பிரீமியம் கட்டுறோம்னு சொன்னோம், அந்த பணம் கட்டிக்கிட்டு இருக்கிற பீரியடில் பாலிசி எடுத்திருக்கிற தகப்பனார் பெயரில் தாயார் யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு இறப்பு ஏற்பட்டு விட்டால், இறப்பு ஏற்படும் பட்சத்தில் முதல் பாயிண்ட்டு, அவங்க மாதம் இந்த திட்டத்தில் கட்டிட்டு வரக்கூடிய பிரீமிய தொகையை செலுத்த தேவையில்லை. தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. இரண்டாவதாக, ஒவ்வொரு வருடமும் அந்த குழந்தைகளுடைய படிப்புக்காக அவர்களுடைய எதிர்காலம் தடைபடாமல் செல்ல வேண்டும் என்ற காரணத்தினால் 10 லட்சம் ரூபாய் பாலிசின்னா 1 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு, அதாவது 10%, சம் அஷ்யூர்டில் 10%. ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் வேலைக்கு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்டு இருப்பாங்க. எப்போ வரைக்கும் கொடுப்பாங்கன்னா அந்த பாலிசி முடியக்கூடிய 21வது ஆண்டு வரை வருஷம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இருப்பாங்க. பாலிசி முதிர்வு தேதியில் நம்ம 20,66,000 சொன்னோம் இல்லையா, அந்த தொகையும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாலிசி முதிர்வடையும் போது அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாலிசியின் கீழ் 2 பகுதியாக நான் சொன்னது போல, தொடர்ந்து பணம் செலுத்தி வந்தால் 18 ஆண்டுகள் கழித்து 21வது ஆண்டில் 20,66,000 மெச்சூரிட்டி தொகையை வாங்கிக் கொள்ளலாம். அது அந்த குழந்தையினுடைய திருமணத்திற்கு உபயோகமாக இருக்கும். அன்எக்ஸ்பெக்டடாக, எதிர்பாராத விதமாக அந்த தகப்பனாருக்கு ஒரு ரிஸ்க் ஏற்படும் பட்சத்தில் 3 விதமான பெனிஃபிட்டை நான் சொன்னேன். 1, கட்டி கொண்டிருக்கக்கூடிய பிரீமியத்தை செலுத்த தேவையில்லை. 2வது, வருடம் 1 லட்சம் அந்த குழந்தையினுடைய படிப்புக்கு உதவும் வகையிலே எல்ஐசியிலிருந்து வழங்கப்படும். 3வதாக, திருமணத்தின் போது என்ன தொகை சேமிக்க நினைத்தாரோ அந்த 20,66,000
அந்த குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 21வது வருஷம் சேரும். ஸோ இப்படி ஒரு அற்புதமான திட்டம் இந்த திட்டம். இந்த திட்டத்தை பொதுவாக நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் செல்வமகள் திட்டம் இருக்குது, ஆர்டி இருக்குது, நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, இப்படி பலவிதமான விஷயங்களை நல்ல ஸ்கீம்ஸ். இதனால் எந்த ஸ்கீமுமே நம்ம குறையாக சொல்வதற்கு இல்லை. இருந்தாலும் கூட ஒரு தகப்பனார் தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக, ஒரு எதிர்பாராத விதமான இந்த மாதிரி ஒரு உயிரிழப்பு ஏற்படும் பட்சத்தில் மற்ற திட்டங்கள்லாம் யாராவது ஒருத்தர், அந்த குடும்ப உறுப்பினர்களோ அல்லது வேற யாராவது ஒருத்தர் தொடர்ந்து பணம் செலுத்தி வந்தால் மட்டும்தான் அவர் எதிர்பார்த்த அந்த இலக்கை, திருமண வயதின் போது எதிர்பார்க்கக்கூடிய அந்த சேமிப்பை கொண்டு செலுத்த முடியும். ஆனால் இந்த திட்டத்தில் அவர் நல்லபடியாக இருந்து வாங்கினாலும் அந்த 20,66,000 வரும். இடைப்பட்ட காலத்திலே இறப்பு ஏற்பட்டாலும் கூட அந்த பணம் கட்டும் அந்த ஒரு பேர்டன், அந்த ஒரு சுமை அந்த குடும்பத்துக்கு இருக்காது. மோரோவர் அந்த குழந்தை 21 வயது அடையும் வரை படிப்பதற்கான ஒரு பண உதவியும் கிடைக்கிறது. மூன்றாவதாக திருமணத்தின் போது கிடைக்க வேண்டிய பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ இட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஒரு திட்டம், அருமையான திட்டம், ஒண்டர்ஃபுல் பிளானு. குழந்தைகள் எதிர்காலத்துக்காக செய்யக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு திட்டம். ஸோ இந்த திட்டத்திலே பெருமளவும் நீங்கள் தாங்களும் எடுத்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.